ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் வது சேனல். நானும் எவ்வளோ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கே நீங்கள் ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த நாள் எனக்கு பொன்னான கொண்டாட்ட நாளாக இருக்கும். இப்போ பலாப்பழ சீசன் அப்படிங்கிறதால நம்ம பலாப்பழ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாப்பழத்தை நல்லா அந்த கொட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம வெள்ளை பாகு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பலாப்பழம், அதை குக்கரில் வேக வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 2 பழத்தை மட்டும் எடுத்து பொடி பொடியாக நறுக்கிட்டு மீதி பழத்தெல்லாம் குக்கரில் ஒரே ஒரு சவுண்டு விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு தேங்காவை எடுத்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் இருந்தாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஸோ நான் பலாக்கொட்டையை ஒரு 5 சவுண்டு விட்டு அதை நல்லா தோல் உரித்து வச்சுக்கிட்டேன். பலாப்பழத்தை இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன். வெல்லத்தை பாகு கரைச்சிட்டேன். முந்திரி, பலாப்பழ துண்டு ஒரு 2 துண்டு நறுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ்ஸு, தேங்காய் பல்லாக வச்சுக்கிட்டேன். வேக வச்சு அந்த பலாப்பழத்தை மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெசிபி செய்யலாம். தேங்காவையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். முதல் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு தேங்காய் நல்லா திப்பி திப்பியாக இருந்தாலே பிடிக்கும் அப்படின்னா மையை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அந்த நெய்யில் நம்ம முந்திரி, அப்புறம் திராட்சை, பொடியாக நறுக்கின தேங்காய், பலாப்பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். பாயசத்துக்கு வறுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ பார்த்து தான் போடுறேன். நம்மளுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ், நம்ம எப்படி வாக்கிங் போகிறோம், அதெல்லாம் தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். கோவிலுக்கு போய் வீடியோ போடணும், கொஞ்சம் பிஸி ஷெட்யூலாக இருக்கிறதுனால கோவிலுக்கு என்னால் டக்குன்னு போயிட்டு வர முடியலை. ஸோ ஒரு ப்ரீஃப் வீடியோ போடணும். எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் அத்தனையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். முருகர் எந்த அளவுக்கு எங்கள் ஏரியாவில் ஆளுமை பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு கோவில் மூலயமா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இந்த பலாப்பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நெய்யில் வறுக்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் வரும். அதே பேனில் நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பலாப்பழம், அந்த விழுது, அதையும் நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லா அள்ளி கொடுக்கும். நல்லா மசிஞ்சிரும். மிக்சியில் நம்ம பல்ஸில் போட்டாலே நல்லா இது மசிஞ்சிரும். அந்த நெய்யில் கொஞ்சம் இந்த மாதிரி பலாப்பழத்தை நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போகிறோம். இந்த பாருங்கள், வெல்லம் பாகுலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு வெல்லத்தை கொதிக்க விட்டு வச்சுக்கிட்டால் போகிறோம். ஸோ இந்த வெல்லத்தை நம்ம வெந்துட்டுருக்கிற இந்த பலாப்பழ கலவையில் வடிகட்டி விடுங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுட்டேன் நான். பலாப்பழ கலவையில் வடிகட்டுங்க. ஏன்னா வெல்லம் இப்போல்லாம் என்ன தான் நம்ம ஒரு பெரிய ஸ்டோரு இல்லை சின்ன ஸ்டோர் எங்கே வாங்கினாலும் அதில் மண் திப்பி எல்லாம் இருக்குது. பாருங்கள், வடிகட்டிலே உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதாங்க. இதை நல்லா கலக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த வெள்ளைப்பாகும் பலாப்பழ கலவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொதிக்கட்டுங்க. பாருங்கள், 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் வது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது ரம்ஜானுக்காக நான் நம்ம வீட்டில் செய்கிற சூப்பரான ஒரு பாயசம், பலாப்பழ பாயசம். ஆக்சுவலாக திருக்குறள் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் இன்னும் திருக்குறள் போடலை, இனிமேல் தான் போட போகிறேன். சூப்பரான ஒரு திருக்குறள் தான் இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட போகிறேன். இந்த ரெசிபியை வச்சு தான் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் தேங்காய் பால் எடுக்கல, அப்படியே அரைச்சி தான் விடுறேன். ஏன்னா நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு தேங்காய் அப்படியே நல்லா வாயில் மாட்டணும். ஸோ நல்லா மசிச்சு தான் அரைச்சி விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பாலாக எடுத்து விட்டாலும் ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம முந்திரி, திராட்சை, பலாப்பழம், தேங்காய் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் போட்ட உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற இது எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டு ஒரு கலரு இறக்கினோன்னா சூப்பரான பலாப்பழ பாயசம் ரெடி. சிம்பிள் ரெசிபி தாங்க. பலாசொலையை ஒரு சவுண்டு வேக வச்சுக்கோங்க. வெல்லத்தை பாகு எடுத்து வச்சுக்கோங்க, அதை கரைச்சி வச்சுக்கோங்க. வெந்த பலாப்பழத்தை மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பலாப்பழத்தை துண்டு போட்டு வச்சுக்கோங்க. நெய் விட்டு முந்திரி, திராட்சை, தேங்காய், பலாப்பழம்லாம் வறுத்துண்டு அதே நெய்யில் நம்ம அரைச்ச விழுதை வதக்கிட்டு அதில் வெள்ளை தண்ணியை விட்டு தேங்காய் விட்டிங்கன்னா பலாப்பழ பாயசம் ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் பகோடா குழம்பு, வாழைக்காய் பொரியல், அப்புறம் ஒயிட் ரைஸு. இன்றைக்கி ஏன்னா நமக்கு லீவு தான், பசங்களும் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால் லன்ச் கொஞ்சம் நிறையவே செய்யலான்ட்டு. அப்புறம் பலாக்கொட்டை வேக வச்சது,
அதுக்கப்புறம் வந்து ரசம், தக்காளி ரசம் தான் எப்பயுமே இருக்கும். இது வந்து மோர் தாளித்து வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி போட்டு பெருங்காயம் உலர்ந்த மிளகாலாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். தயிர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா தயிர் சாதம் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு பிள்ளைங்க சாப்பிடும். இதுதான் நம்ம செஞ்ச பலாப்பழ பாயசம். ஸோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஜொமோட்டோவில் பத்தூஸ் கிச்சன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சது. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். சோஷியல் டீம் பது சேனலில் அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேங்க, கிட்டத்தட்ட 4000 வீடியோ போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள்.